வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் அவர்களின் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யவும் மாநில அரசு பல்வேறு வகையான திட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் 2024-2025 ஆண்டு வேளாண் பட்ஜெட்டின் போது அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம். தற்போது இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது, இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன போன்ற தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு 20/2/2024 அன்று நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2024-2025 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டின் போது தமிழக அரசு அறிமுகப்படுத்திய உன்னதமான ஒரு திட்டம் தான் ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம். ஒன் வில்லேஜ் ஒன் கிராப் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் எந்த கிராமத்தில் எந்த பயிர் வளர்ந்தால் நல்ல மகசூல் கிடைக்கும் என்பது கண்டறியப்பட்டு அந்த பயிரை மட்டும் 5 முதல் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் விளைவிக்கப்படுது. தற்போது இந்த திட்டமானது மாநிலம் முழுவதும் 15,280 வருவாய் கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டு வருது. ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டத்தின் முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும் எந்த பயிர் அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறது, எந்த மண் வளத்திற்கு எந்த பயிர் அதிகம் விளைகிறது என்பதை கண்டுபிடித்து அந்த பயிரை மட்டும் தேர்ந்தெடுத்து விவசாயம் செய்ய விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மகசூலை அதிகப்படுத்துவதே ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லாமல் பருவநிலைக்கு ஏற்ப பயிரிடும் காலத்தை பொறுத்து இந்த திட்டம் செயல்பாட்டில் இருந்துகிட்ருக்கு. ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டத்தின் செயல்பாடுகள் முதல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வருவாய் கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். பின்னாடி ஒரு கிராமங்களில் எந்த பயிர் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறதோ அந்த பயிர் மட்டுமே அந்த வருவாய் கிராமத்திற்கான பயிராக தேர்வு செய்யப்படுறாங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் அனைத்து விவசாயிகளும் பார்வையிடத்தக்க வகையில் சாலை ஓரங்களில் அமைந்துள்ள நிலங்களின் மண் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். நிலங்களின் மண் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிர் விளைச்சலுக்கு உரியதாக இருக்கும் பட்சத்தில் 5 ஏக்கர் முதல் 10 ஏக்கர் நிலப்பரப்பு வரை பரிந்துரைக்கப்பட்ட உரங்கள் அங்கே இடப்படும். பின்பு தேர்வு செய்யப்பட்ட பயிர் விளைவிக்கப்படும். இதை தான் பயிரின் செயல் விளக்க திடல் என்று அழைக்கிறாங்க. இந்த செயல் விளக்க திடலில் விவசாயிகளுக்கு பயிர்களின் சாகுபடிக்கான நிலம் தயாரிப்பு, விதை தேர்வு, விதை நேர்த்தி, விதைப்பு முறைகளை கலை நிர்வாகம், உர மேலாண்மை, நீர் மேலாண்மை, அறுவடைக்கு பிந்திய நேர்த்திகள், சந்தைப்படுத்துதல் போன்றவை குறித்து உரிய பயிற்சிகளை அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூச்சி மற்றும் நோய் தாக்கத்திலிருந்து பயிர்களை புதுமையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எப்படி பாதுகாப்பது என்பது குறித்தும் விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படும் பயிர் வகைகள் இந்த திட்டத்தில் பின்வரும் பயிர் வகைகள் அந்த கிராமங்களில் உள்ள நிலத்தின் தன்மைக்கேற்ப தேர்வு செய்யப்படும். நெல், ராகி, கம்பு, மக்காச்சோளம், சிறுதானியங்கள், திணை, வரகு, குதிரைவாளி, கேழ்வரகு, சாமை, எண்ணெய் வித்துகளில் சூரியகாந்தி, எள், நிலக்கடலை, ஆமணக்கு, பயிர் வகையில் உளுந்து, பாசிப்பயிறு, துவரை, கொள்ளு, தட்டைப்பயிறு, நரிப்பயிறு, மொச்சை, பணப்பயிரில் பருத்தி, கரும்பு. ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டத்தின் நன்மைகள் ஏற்கனவே மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ள ஒரு பயிர் ஒரு மாவட்டம் திட்டத்திற்கு அடிப்படை திட்டமாக தான் இந்த ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் இருக்குது. இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் கிராமங்களில் உள்ள விவசாயிகளுக்கு அரசு வேளாண் துறை சார்பில் கடன் உதவிகளும் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சீற்றங்களால் மகசூல் பாதிக்கப்பட்டால் இழப்பை ஈடுகட்ட பயிர் காப்பீடு பெற்றுத்தராங்க. ஒரு பயிர் சாகுபடிக்கான அனைத்து தொழில்நுட்பங்களும் அரசு சார்பில் வழங்கப்படுவதால் விவசாயிகள் மிக குறைந்த செலவில் அனைத்து விதமான தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இதன் மூலம் குறைஞ்சபட்சமாக 10% முதல் 20% வரை கூடுதல் மகசூல் பெற வாய்ப்பு இருக்குது. அனைத்து தொழில்நுட்பங்களையும் அரசே கற்றுக் கொடுப்பதால் விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்திக்கான செலவு குறைஞ்சி காணப்படுது. சந்தைப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி விற்பனை செய்யப்படும் போது கூடுதலான வருவாய் கிடைக்குது. இதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்குது. அதோட குறிப்பிட்ட ஒரு பயிர் மட்டும் அதிக நிலப்பரப்பில் விளைவிக்கப்படுவதால் அப்பயிர் சாகுபடியில் விவசாயிகள் நிபுணத்துவம் அடைவாங்க. எனவே ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் விவசாயிகளுக்கு மறுமலர்ச்சி ஏற்படுவதுடன் தொழில்நுட்ப நுண்ணறிவையும் கற்றுக்கொள்ளவும் பெரிய அளவில் உதவி புரியுது. அந்த அடிப்படையில் தான் ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க.